திருவிழா கூட்டியாச்சு, தேரோட்டம் வரப்போகுது, முளைப்பாரி போட்டாங்க. திருவிழாவை இந்த வருஷம் எந்த பிரச்சனை இல்லாம நம்ம பண்ணி கொடுக்கணும். என்ன மாப்பிள்ள சொல்றது? அதெல்லாம் பண்ணிக்கலாம். போன வருஷத்துக்குள்ள வரவு செலவு எடுத்து வைங்க. வரவு செலவா? யாரு மோண்டாவன்? மாரியப்ப மோனடா நீயே? ஆமா, இப்ப நான் பொண்ணா பார்த்து கட்டி வைக்க போறேன். வரவு செலவை காட்டுங்கய்யா. வரவு செலவு தானையா? இங்க குடுமாப்ல எல்லாத்தையும் கேட்டுக்கங்க. என்ன எல்லாமே தப்பா இருக்கு? அதெல்லாம் கரெக்டா இருக்கு. இங்க பாரு, 4 லட்சம் ரூபாய் வசூல் ஆனிச்சு போன வருஷம். 2 லட்சம் ரூபாய்க்கு செலவாயிருக்கு. ஆனா கணக்க சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? 2 லட்சம் ரூபாய்க்கு இருக்கு. இந்த வருஷம் அந்த காசுக்கு சிறப்பா அருமையா செம்மையா வான வெடிக்கோட ஹரிச்சந்திரா நாடகம். யோ, பண்றதெல்லாம் பிரார்த்தனம், பேசுறதெல்லாம் பொய். நாடகம் மட்டும் ஹரிச்சந்திரா நாடகமா? கிராமம் பஞ்சாயத்துல சேர்ந்து இருக்க முடிவு. நீங்க என்னடா இப்ப சொல்ல வரீங்களா? அப்ப நீங்க 3 பேர் வைக்கலாம் சட்டம் பேசுறா? நீங்க தான் ஊரா? ஆமாண்டா, இப்ப நாங்க வச்சாதான் சட்டம். இப்ப என்னங்கிற? யோ, உங்களுக்கு வருஷம் வருஷம் சொல்லிக்கிட்டே இருக்கணுமே. எங்களுக்கு இந்த வருஷம் ஆடல் பாடல் போட்டு தான் ஆகணும். யோ, இந்த திருவிழா கவுண்டி அவன் 10 நாள் 5 நாள் லீவ் வாங்கிட்டு வெளிநாட்டுல இருந்து வர்றான். இங்க ஃபுல்லா நாடகமா போட்டா வர்றவன் என்னத்தை என்ஜாய் பண்ணுவான்? எங்களுக்கு ஆடல் பாடல் தான் வேணும். நீங்க 3 மணி நேரம் மாப்பிள்ள இவங்க கூத்தடிக்கிறதுக்கு லட்ச ரூபாய் பணத்தை கிராமத்துல இழக்கணுமே. ஆடல் பாடலாம் போட முடியாது. உங்களுக்கு பிடிச்சா வெளியூர்ல போய் பாத்துட்டு வாங்கடா. எங்களுக்கு பிடிக்கல. யோ, நீங்களும் தான் பஞ்சாயத்தா இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல. ஏதோ கை காசு போட்டு பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கிய. ஆமாண்டா, எங்க கை காசை போட்டு தான் பண்றோம். மாப்பிள்ள நான் சொல்லல, இவங்க காசை அமுச்சு விட்டாங்கடா. அவங்க என்ன பேசிட்டு இருக்கியா? யார் மாமா இவங்கலாம்? ஐயோ, ஆடல் பாடல் போல வெட்டி விடுவேன். மாப்பிள்ள இவன் ஹைட்டுக்கு எங்கயா வெட்டுவான்? 8 இடத்துல வெட்டுருவோமா? ஆடல் பாடல் கன்ஃபார்ம்.